2024 தீபாவளி, 2025 பொங்கல். எப்ப வேணா இருந்துட்டு போட்டும். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. அக்டோபர் 10ஆம் தேதி தான் எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. ஏன்னா வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி விஜய் டிவியோட குக் வித் கோமாளில ஆங்கரா இருக்கக்கூடிய ரக்ஷன் வேட்டையன் படத்துல நடிச்சிருக்காரு. அவர் தான் இந்த விஷயங்கள பத்தி சூப்பரா பேசியிருக்காரு. குறிப்பா வேட்டையன் படத்த பத்தியும், ரஜினி சார பத்தியும் பல விஷயங்கள சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தலைவரோட சேர்ந்து விமானத்துல முதல் முறையா பயணிக்கும்போது என்னால அத நம்பவே முடியல. வாழ்க்கையில எனக்கு இதுவே போதும்பா அப்படின்ற மாரி தான் நெனச்சேன். விமானத்த விட்டு இறங்கி போகும்போது, சிட்டி ரோபோவுக்கு எப்படி பல சிட்டி ரோபோக்கள் வந்து அட்டாச் ஆகுமோ, அதே மாதிரி தான் ஏர்போர்ட்ல எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 500 பேர் சூழ்ந்திருப்பாங்க. அவரோட சேர்ந்து மனசுல சாங்ல டான்ஸ் பண்ணியிருந்த அனுபவமானது மிகப்பெரிய சந்தோஷத்த குடுத்துச்சு. ஒரே படத்திலேயே ரஜினி சார், அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர் மேடம்னு பல பிரபலங்களோட இணைஞ்சு பணியாற்றிட்டேன். இதுவே என்னோட ஜென்மத்துக்கு போதும். நிச்சயமா ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரக்ஷன் வேட்டையன் படத்தை பத்தி சிறப்பா பேசியிருக்காரு.